உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், வர வர நீங்கள் எதையுமே சொல்லவே மாட்டீங்க. அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு உற்சாகமும் இல்லை, ஒரு ஊக்கமும் இல்லை. நீங்கள் நல்ல சத்தமாக ஆராதிக்கணும். நீங்கள் சத்தமாக வாயை திறந்து ஜெபிக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே போல் ஒரு ஜெபம் சொல்கிறாங்கன்னா விசுவாச பிரமாணமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஜெபமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி பழகணும். ஆமென். வாய்களை திறந்து நம்ம சொல்லணும். அப்படியே மைக்கில் பாஸ்டர் சத்தமாக சொல்லிட்டா நம்ம அமைதியாக நின்றுடலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. நீங்கள் சத்தமாக சொன்னாதான் உங்களை பார்த்து வளர்கிற உங்கள் குழந்தைங்க சத்தமாக அதை சொல்லணுன்ற ஒரு கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். சர்ச்சுக்கு போனால் இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே இந்த ப்ரேயர் பண்ணணும், பாஸ்டர் இந்த ஜெபம் முடித்த உடனே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லணும், சங்கீதம் வாசித்து முடித்த உடனே பிதாவுக்கும் குமாரனுக்கும் சொல்லணும், அது முடிஞ்ச உடனே விசுவாச பிரமாணத்தை சொல்லணுன்றது பிள்ளைகளுக்கு தெரியணும். என் பாட்டு நான் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலை, நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கிறீங்க. எந்த அளவுக்கு அப்போ லேசியாக நிற்கிறோம் பாருங்கள். கடவுளுடைய சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவார்? வாந்தி பண்ணி போட்டுருவார். அதனால் எப்போவுமே அப்படி சமூகத்தில் எப்படி இருக்கணும்? எப்படிங்க இருக்கணும்? உற்சாகமாக இருக்கும். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? யார் பார்த்தாலும் அப்படி தெரியவே இல்லை. ஆமேன் மட்டும் சத்தமாக வருது சொல்லிட்டேன்ட்டு. யார் பார்த்தாலும் உற்சாகமாகவே இல்லை, சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்வுகளிலிருந்து, உங்களுடைய பலவீனங்களிலிருந்து, உங்களுடைய பாடுகளிலிருந்து, உங்களுடைய உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை மீட்டுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் வரப்போகிற ராஜா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வல்லம் உள்ளவர். நீங்கள் எதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்புகிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார். எதை உண்மையாக கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்று அவருடைய சமூகத்தில் நம்புகிறீர்களோ நிச்சயமாய் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்வார். மனிதனால் கொடுக்க முடியாது, உறவுகளால் கொடுக்க முடியாது, உடன் பிறப்புகளால் கொடுக்க முடியாது, பெற்றோரால் கொடுக்க முடியாது, பிள்ளைகளால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். நீங்கள் விசுவாசித்து அவரை நம்பினா போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் செய்வார். நீங்கள் எதை நினைத்து துவண்டு போயிருக்கிறீங்களோ, எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், கிரகிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை செய்வார். சொல்லணும்ல சத்தமா? நல்ல ஆமேன் சொல்லுங்கள், அழுத்தி சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் செய்வார். இந்த நாளிலும் கூட நல்ல கனி கொடுக்கும் மனிதனை குறித்ததான ஓமை, 5வது ஓமை இல்லைங்களா? இதுவரைக்கும் 4 ஓமைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதானே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தி புத்தகங்களில் இருக்கிறதான 46 ஓமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது உப்பு வெளிச்சத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். எதிராளிகளை குறித்ததான ஓமைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமைகளை நிறைவு செய்திருக்கிறோம். அதே போல காட்டு புஷ்பங்களை குறித்ததான ஓமைகளை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய துவக்கமாக 5வது ஒரு ஓமை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தி புத்தகங்களிலே பேசியதான 46 ஓமைகளின் 5வது ஓமையை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முன்னுரையாக வைக்க ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நான் பிரயாசப்படுகிறேன். ஓமைகள் என்பது பரலோகத்துக்குரிய காரியங்களை பூலோகத்துக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுவதுதான். பரலோகத்தினுடைய தரிசனங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், உடைய வருகைக்கான காரியங்களை, பூலோகத்தில் நடக்கிறதான சில நிகழ்வுகளை வைத்து மக்கள் எளிமையாய் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசின ஓமைகள். இன்றைக்கும் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரசங்கத்தை மறந்துவிட்டு அந்த கதையை மட்டும் பிடிச்சிக்குவோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஓமைகளை சொல்லும் பொழுது, கதை சொல்லும் பொழுது கூட பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை உணர்ந்து அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் ஓமைகளோடு அங்கே இருக்கிற சீஷர்களிடத்திலும் அங்கே இருக்கிறதான மக்களோடு கூட கர்த்தர் பேசின காரியங்களை தான் இந்த நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நல்ல கனி கொடுக்கும் மனிதன். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால்
நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கடந்த வாரத்தில் ஆராதிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேசினேன். அது உங்களுக்கு நினைவு இருக்கின்ற நம்புகிறேன். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரம் எதுவோ அது இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் பிதாவின் சித்தத்தின்படி அதை சீர் செய்து அதை களை பிடுங்கி கிளை நறுக்கி அது இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை பிதா இயேசு கிறிஸ்து அதை சுத்தம் செய்கிறார். இன்றைக்கு கனி கொடுக்கிற ஒரு மனிதனை குறித்து தான் கர்த்தர் ஓமைகளாய் பேசுகிறார். இந்த ஓமை 2 வேத பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 43லிருந்து 45 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன்னா அவர் சொன்ன அடையாளங்களும் அவர் சொன்ன காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும்னு சொன்னார். இன்றைக்கி எந்த மனுஷனிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுமுன்னு சொன்னார், அங்கங்கே குண்டு போட்டுட்ருக்கிறான். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுமுன்னு சொன்னார். இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்க. வானம் சிகப்பாக மாறினார், மாறுது. நிலவு சிகப்பாக மாறினார், மாறுது. இருள் சூழ்னு சொன்னார், இருள் சூழுது. இப்படி அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நடக்குதுடா. இயேசுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வரும் வரைக்குமே என்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை, என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே உண்மையாய் இருந்து ஓடும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ, குடும்பத்தில், உத்தியோகத்தில், படிக்கிற இடத்துல, திருச்சபையில் எந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நிலை பெற்று இன்னும் மேலே வளரணுமோ தவிர டீப்ரமோட் ஆகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையின் தரத்திலிருந்து இன்னும் தரம் உயரணுமோ தவிர தரம் கீழே இறங்கி போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்ம வச்சிருக்கிற ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா, நல்ல கனி கொடுக்குற செடின்னா நம்மளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அது இன்னும் நல்ல கனி கொடுக்கும்படி என்ன பண்ணுவோம்? உரம் வாங்கி போடுவோம், அதுக்கு தண்ணி நல்லா பாய்ச்சுவோம், அது வளரும்படி செய்வோம். ஆனால் கனி கொடுக்காத மரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது இவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருக்குது, நிழல் இருக்குது, ஆனால் இதில் என்ன இல்லை? கனி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டது எதுக்கு எனக்கு தேவையில்லை. அது இருந்தால் குப்பை தான், தினமும் பெருக்கணும், தினமும் அது தொல்லையாக இருக்குது, அதை வெட்டி போடுங்க. பாருங்க, ஆண்டவர் பரலோகத்துக்குரிய தரிசனத்தை தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. சபையில் இருக்கிறவங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. ஆவியின் கனிகள் தான். கனிகள்னு ஒன்று எப்படிப்பட்ட கனிகள் கொடுக்கணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் கர்த்தருக்கு அப்படிப்பட்ட மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுக்கணும். பார்க்குற மனுஷனிடத்தில், பழகிற உறவுகளிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அடையாளம் கொண்டு கொள்ளப்படணும். கனி இல்லாதவனை, கனி இருக்கிற மரத்தை தான் என்ன பண்ணும்? பறவைகளோ மனிதர்களோ தேடி வருவாங்க. கனி இல்லாத இடத்துல யாருக்கும் வேலை கிடையாது. ஒரு 4 பறவை வந்து ஒரு மரத்து மேலே உக்காந்தாங்க, கனி இருந்தால் தான் வரும். கனி இல்லாத இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி யாரும் வரமாட்டாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு விரும்பலைன்னு அர்த்தம். கனி கிடையாது. அது எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். அது எப்பவுமே உருன்னு இருக்கும். அதுக்கிட்ட போனால் ஒரு நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி கூட கெட்டு அமிச்சிடும். அப்படியா? அவங்கக்கிட்ட போனால் சந்தோஷம் கிடைக்கும், அவங்கக்கிட்ட போனால் அன்பாக பேசுவாங்க, அவங்கக்கிட்ட போனால் ஆறுதல் உண்டாகும். அப்படி சொல்கிறது கனி கொடுக்குற வாழ்க்கை. அப்படின்னா நீங்கள் கனிகளினால், அவர்கள் கனிகளினால் அறியப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துகிறாரு? நம்முடைய கனிகளினால் நம்ம அறியப்படுகிறோம். கனி இல்லாத வாழ்க்கை ரொம்ப வெறுமையான ஒரு வாழ்க்கை. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அழகான பூ வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, தெரியுதா?
ரொம்ப நாளாக அது இங்கே தான் இருக்குது. உங்களோட கூட நான் அதை பேசுகிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பூ இல்லை. இது எதுக்காக வச்சிருக்கிறாங்க? சும்மா ஒரு ஷோக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் வந்து எதுவுமே கிடையாது. இதில் இருக்கிற இலை ஒரிஜினல் இல்லை, இதில் இருக்கிற பூ ஒரிஜினல் இல்லை, அது நிறமும் ஒரிஜினல் இல்லை, அதில் இருக்கிற வேரோ அதில் இருக்கிற தண்டு எதுவுமே எது கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே எப்படி? ஆமாம், 2 வருஷமாக அப்படி தான் இருக்குது. வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்டது. இதில் கனியே கிடையாது. இது எப்பவுமே எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். சபையில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்ல இதே போல் அழகாக உட்காந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாறாது. இப்படியே தான் இருக்கும். அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். என்ன இருக்காது அதில்? ஏதாவது வாசம் இருக்குதா? மோந்து பாருங்கள். யாராவது ஒரு வாசமும் இருக்காது. ஏதாவது பூச்சி வந்து உக்காருமா? இது மேலே உக்காராது. உண்மையான பூவில் பாருங்கள், பூச்சி வந்து உக்காரும், வண்டு வரும், அதில் நல்லது இருக்கும், வாசம் இருக்கும். இதில் வாசமும் கிடையாது, நேசமும் கிடையாது. இதில் கலர் நல்லா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி சபைக்குள்ளே உக்காந்துருக்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆர்டிஃபிஷியலாக உட்காந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப காலமாக நான் சபையில் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படியே தான் உட்காந்து இருக்கிறேன். எந்த வளர்ச்சியும் இல்லை. என்ன கனி கொடுத்துருக்குறோம் ஆண்டவருக்காக? இன்னும் அடையாளத்தோடு வாழ்ந்துருக்குறோம்? எதுவுமே வாழவே இல்லை. இது எப்படி இருக்குதோ அதே போல தான். வருஷத்துக்கு ஒரு முறை தம்பிமாருங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, சர்ஃப் பவுடர் போட்டு ஒன்த்தி காய வச்சு கொஞ்சம் நல்லா அது நல்லா இருக்கிற மாதிரியே பளிச்சுன்னுக்கிற மாதிரியே வைப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது வெளுத்து போயிடும். தூக்கி போட்டு எடுத்து எங்கே போடுவாங்க? இதை குப்பையில் போட்டுருவாங்க. குப்பையில் போடுற அளவுக்கு தான் இது உதவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேறு ஏதாவது ஃப்ளவர் வந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் கனி உண்மையாக இருக்கிற மரத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்டி போட்டுற மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்குறீங்களா? சொல்லுவாங்க, காய்க்கிற மரத்துக்கு கல்லடியுமா? யாருக்கு அதிகமாக கல்லடி விழும்? காய்க்கிற மரத்துக்கு தான். நீங்கள் கனி கொடுக்குறீங்கன்னா கல் தூக்கி அடிப்பாங்க. கல் தூக்கி அடிப்பாங்கன்னா கல் தூக்கி அடிக்கிறது இல்லை, வார்த்தைகளால் உங்களை கொல்லுவாங்க. நீ உங்ககிட்ட கனி இருக்குதா, உன் கனியை கனி கொடுக்குற உன் வாழ்க்கையை சீரழிக்கும்படி காய்க்கிற மரத்துக்கு கல்லடின்னு சொல்லுவாங்க பாரு. அது போல் வார்த்தைகள்னால் சொல்லி 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 உங்களை கஷ்டப்படுத்தி உண்மையாகவே நான் கனி கொடுக்குற மரம் தானே உங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, மனுஷர்களுடைய நடத்தைகள் இருக்கும். அவர்கள் யாருன்னா இப்படி ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்டவங்க. அவங்க நேற்றும் இன்றும் இன்றும் மாறாமல் அப்படியே இருப்பார்கள். ஒரு வளர்ச்சியே இருக்காது. இது வாங்கி 2 வருஷம் ஆகுது. எதாவது வளர்ச்சி இருக்குதா? எனக்கு இப்படி சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. சின்ன வயசுலலாம் எல்லாருக்கும் பாடப்புத்தகங்கள்லாம் ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மயில் இறகு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துன்னு வந்து ஒரு பேஜுக்கு வச்சுருவாங்க குழந்தைங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து குட்டி போடும். அதை நம்புவாங்க. அதுக்கு தீனி எதிரமா போடுவாங்க, பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா சீவி ஒவ்வொரு புத்தகத்துலேயும் போட்டு வைப்பாங்க. என்னன்னு பார்த்தா திறந்து பார்த்தீங்கன்னா என்னம்மான்னு கேட்டால், இது வந்து மயில் ரெக்கை, இது வந்து குட்டி போட போகுது, அதனால் பென்சிலில் என்ன பண்ணியிருக்கிறேன், சீவி இதில் போட்டு வச்சுக்கிற தீனி போட்டிருக்கிறேன். என்னத்துக்குன்னா குப்பையை கிளாஸில் போட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஐடியா. அது நம்ம சீவி நம்ம புக்கில் போட்டுன்னு போயிடணும் அப்படின்றதுக்கு தான். இது குட்டி போடுமான்றது ரொம்ப டவுட். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எடுத்துன்னு வந்து காட்டுவாங்க, பாரு குட்டி போட்டிருக்குது மயில் அப்படின்னு காட்டோன்னா ஒரு சின்ன ரெக்கை கூட இருக்கும். எப்படி இது நடக்குதுன்னு பார்க்கும்போது இப்போ என்ன பாரு, இப்போ பென்சில் சீவி போட்டு போகலாம், இன்ட்ரோல் பெல்லுக்கு போயிட்டு வந்த பிறகு பாரு இன்னொரு குட்டி போட்டிருக்கான்னுமா. சரி, அவன் கூடவே சுற்றிட்டு அவனே வாட்ச் பண்ணியிருந்தான்னு பார்த்தா நீட்டாக ரெக்கை பீச்சு கொஞ்சம் நேரத்தில் வச்சு போடுறான், குட்டி போட்டுச்சான். இந்த மாதிரி குட்டி நிறைய பேர் போடுவாங்க. ஏமாத்து வேலை அதெல்லாம். அது வளருது. அது எப்படி அது வளருமா? அது பெருசான போது தான் தெரியும். அதெல்லாம் வளராது. அதான் விளையாட்டுத்தனமாக முட்டாள்தனமாக ஏதோ குழந்தை சின்ன வயசில் ஏதோ பண்ணோம். இப்போ கூட சில பைத்தியங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு அது குட்டி போடுன்னு வச்சுன்னு இருப்பாங்க. படித்து அறிவாளி ஆகி கூட எங்கேயாவது மயில் ரெக்கை எங்கே குட்டி போடும், மயிலை குட்டி போடும், மயில் முட்டை போடும், அது குட்டி போடும். ஆனால் நீங்கள் மயில் இறகு வந்து குட்டி போடுன்னு சொல்கிறது எங்கேயாவது நம்பத்தக்கதாக இருக்குதா? இன்றைக்கி கிறிஸ்துவம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு.
ஆனால் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட ஒரு மரங்களாய், அது காய்ச்ச மாதிரியே இருக்கும், அது பூத்த மாதிரியே இருக்கும், அது பசுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும், இலைகளும் உதராது. அது பாருங்க, அந்தந்த சீசனுக்கு அது நடக்கணும் இல்லை? என்னென்ன சீசன் இருக்குது? ஆட்டமு, சம்மரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது? வின்டர். ஒன்று இருக்குது பாருங்கள். அந்தந்த காலத்தில் அது நடக்கணும் இல்லைங்களா? வசந்த காலத்தில் தான் இலைகள் உதிர்ந்து புது இலைகள் துளிர்க்கணும்ல. நமக்கு இலையை உதிர்னா தானே எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அப்படியே இருக்குது. ரொம்ப காலமாக அப்படியே தானே உட்காந்துட்டு இருக்கிறோம். எப்படி மாற்றம் வரும்? மாற்றத்துக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு மாற்றத்துக்கென்று நம்மளை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல? அர்ப்பணிக்கல. இதே போல தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது ஒரு ஜாடியில் போட்டு சும்மா அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க ஷோக்கு. ரொம்ப வருஷமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு தோணும். ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரிஜினல் ஒரு நாள் வச்சோம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி அது நீ வேறு இன்றைக்கி ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சோம் பாருங்கள், ஒரிஜினலுக்கான மதிப்பு என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப வருஷமாக அங்கே இருக்குது, இது யாரும் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரிஜினலாக அந்த பூவை நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருந்தா முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு பூ இல்லை. பூத்து குலுங்கின ஏதேன் போல் இருந்தது. ஆராதனை முடிந்த பிறகு அந்த பூவெல்லாம் இல்லை, வெறும் பச்சை கலரில் நம்ம கட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. எல்லா பூவும் எடுத்துட்டாங்க. ஒரிஜினலுக்கான மதிப்பு என்னென்னா அதுதான். புரியுதா உங்களுக்கு? இது யாரும் எடுத்துன்னு போக மாட்டாங்க. இது வந்து வேஸ்ட்டு. இது வந்து சும்மா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. யாரும் கொண்டு போக முடியுமா? அதனால் கொண்டு போய் தலையில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தலையில் வைக்கிறோமோ இல்லை ஒலையில் வைக்கிறோமோ, வீட்டில் சும்மாவாவது என்ன பண்ணோம், ஒரு 4-5 ரோஜா பூ கையில், ஒரு சந்தோஷம். அது ஒரிஜினல் பூ, நல்ல பூ. அது சும்மா அது வாடி தான் போவோம், அது வேஸ்ட்டு தான். இங்கே வச்சுருந்தா மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ஏதும் தோட்டமாக தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறோம். எத்தனை போகிறது நல்லது தான், அது வேஸ்ட்டு தான். ஆனாலும் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் தெரியுமா? அது ஒரிஜினல், அது நேச்சர். உங்களை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும். இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்கும், இவங்ககிட்ட பேசினா சந்தோஷம் கிடைக்கும், இவங்ககிட்ட பேசினா மனநிறைவாக இருக்குன்றத, அப்படிப்பட்ட நம்பிக்கையை கடவுள் அறியாத மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய கனி. உங்களை பார்த்த உடனே ஒழிஞ்சிக்கக்கூடாது, உங்களை பார்த்த உடனே பயந்துன்னு ஓடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன ஆர்டிஃபிஷியல். சர்ச்சுக்கு மட்டும்தான் அந்த அம்மா முக்காடு போட்டுன்னு பைபிள் தூக்கிட்டு வரும். வீட்டாண்ட வந்து பாரு, வண்டபாலெல்லாம் தண்டபாலத்துக்கு ஏறிவிடும். அது கதை என்னன்றது வீட்டில் வந்து பாருங்கள். பாஸ்டர், இங்கே தெரு பக்கம் வந்து பாருங்கள் பாஸ்டர், இங்கே என்னமோ நல்ல அம்மா தான், அது ஆர்டிஃபிஷியலாக இது மாதிரி செய்யப்பட்டிருக்கவே அது அழகாக வந்து உக்காந்துட்டு போயிடுதுங்க பாஸ்டர். நீங்கள் வீட்டாண்ட வந்து பாருங்கள், அது வளருதா இல்லை வளராமல் அப்படியே இருக்குதான்னு தெரியும் உங்களுக்கு. உங்களை வந்துலாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வரும்போதே நீங்கள் எப்படின்றது தெரிஞ்சிடும். ஆமென். அது கூட கர்த்தர் வெளிப்படுத்தாமல் போயிடுவார் ஊழியக்காரனுக்கு. உங்களுடைய கனிகள்லாம் நீங்கள் அறியப்படுறீங்க. உண்மையாக சிரிக்கிறவங்களுக்கும் சும்மா சிரிக்கிறவங்க கூட அடையாளம் கண்டுபிடல முட்டாள நான். யோசிச்சு பாருங்க. அப்போ சபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் என்றால் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் கனியற்றவர்களாய் நாம் இருப்போம் என்றால், ஆண்டவர் இந்த ஒரு வருஷம் பிதாவின் இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டோம் இருக்கட்டும், இதை வெட்டி போட வேணாம், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா அது கதையை முடிக்கலாம். இந்த வருஷமும் விட்டு வச்சிருக்கிறார். எதுக்கு? கனி கொடுப்போன்ற நம்பிக்கையில். கொடுப்போமா? கொடுப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நிறைய பேருக்கு வெளிப்பாடுகள் வருதுன்னு வராங்க. எல்லாரும் எப்படி வராங்க? நிறைய பேர் இன்னைக்கு எப்படி எழும்பியிருக்கிறாங்கன்னா, ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்களாக இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதுவும் ஆடுதான் நம்பி போனீங்கன்னா நம்மளை என்ன பண்ணும்? ஓநாய்
அடித்து சாப்பிட்ரும். அது வேஷம் போட்டு வந்துருக்குது. எதுக்கு தான் வந்திருக்குது? நம்மளை கெடுக்க தானே வந்திருக்குது, நம்மளை அழிக்க தானே வந்திருக்குது. மேலே போட்டுக்கிறது தான் ஆட்டுத்தோல், ஆனால் அது உள்ளுக்குள்ளே என்னது? பட்சிக்கிற ஓனாய். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறபடியாலே ஆண்டவரை அறிந்த நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது யாரு, உண்மையான தீர்க்க தரிசனம் எது, கள்ள தீர்க்க தரிசனம் எது நன்றாக அறிந்திருக்கணும். அல்லேலூயா. இது கொடிய காலம். இந்த காலத்தில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்பி ஓடிட்டு இருந்தோன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை நம்ம பார்க்கும் பொழுது உபாகமும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமும் 13:3. அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாது இருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையே என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் இந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறதை கேளாது இருப்பீர்களாக. கடைசி காலத்தில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நிறைய பேர் எழும்புவாங்க. தேவனிடத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட அன்பு கூறுகிறவர்கள் கரெக்டாக அதை ஃபைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பார். எனக்கு மட்டும் காண்பிக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டியது ஆகுது என்னன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் வெளிப்படுத்தலையே. எனக்கு வெளிப்படுத்துறதுனா உங்களுக்கு வெளிப்படுத்தணும்ல. ஆண்டவர் சீமோன் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய இல்லத்துக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார் அப்போஸ்தலர்ல. அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கும் வெளிப்படுத்துகிறாரு, அங்கே போகிறவங்களுக்கும் வெளிப்படுத்துகிறாரு. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார்ப்பா அப்படின்றது அவங்களுக்கும் வெளிப்படுத்துவார். இவங்க வீட்டுக்கு நீ போனப்பான்றது என்ன பண்ணுறாரு? போக வேண்டிய ஆளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவருடைய கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். முரண்பாடு உள்ளதாக இருக்குதுன்னா அது தீர்க்க தரிசனமா? நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு உண்மையான்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பாதி உண்மையாக இருக்கும், பாதி பொய்யா இருக்கும். பொதுவாக அடிச்சு விடக்கூடாது. தீர்க்க தரிசன பேரில் கை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு பொதுவாக இப்படிலாம் பண்ணுகிற அப்படிலாம் செஞ்சுனுக்கிற அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரும்படி, இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட ஞானமானதை வெளிப்படுத்தி உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி முழுமையாய் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எல்லாரிடத்துலையும் கர்த்தர் பேசுவார். அதுதான் தீர்க்க தரிசனம். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளை நம்ம கண்டறிய முடியும். அவர்கள் ஆட்டுத்தோல் போற்றிய ஓனாக்களாக கூட்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்க தனியாலாம் இருக்க மாட்டாங்க. தனியாக தெரிவாங்கன்னு பார்க்குறீங்களா? தனியெல்லாம் தெரிய மாட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க அவங்க? எங்கே சார் இருக்கிறாங்க? கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆடு மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஆடு கிடையாது, ஓனா. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க. அவங்கள பார்த்து ஓனான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆடு மாதிரியே இருக்கும், நம்பிடாத. அது ஆடு இல்லை, அது பட்சிக்கிற ஓனா. சொன்னியா? ஓனான்னு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஓனா கிடையாது. இது வேற. ஓன் நாய். ஓனா வேற, ஓநாய் வேற. ஓநாயின்றது நாய் மாதிரியே இருக்கும். அது ஒரு சரியான திருடு, அது தந்திரமானது. அது ஆமாம் தானேங்க? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நரி தந்திரம், ஓனா தந்திரம், ரொம்ப தந்திரமாக இருக்கும். அது நாய் மாதிரியே இருக்கும். பாசமாக வர மாதிரி வாலாட்டின்னு வரும். குள்ளநெறி, ஓனா, இதெல்லாம் ஒரே வம்சம்தான் அதுங்க.
அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஆட்டுத்தோல் போத்தின்னு வரும். நானும் நல்லா ஜோம் பண்ண, வாங்க சிஸ்டர், சிஸ்டர் வாங்க, கை கோத்து ஜோம் பண்ணலாம் சிஸ்டர். ஓனாய் வரும். வாங்க சிஸ்டர், நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஓனாய் வரும். அந்த மாதிரி தான். வாங்க சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணலாம். பிரதர் வாங்க பிரதர், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்து, 2 பேர் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணலாம், வாங்க பிரதர். ஓனாய் ஒர்ஷிப் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்துட்டு ஊருக்கு கதையை பேசின உட்காந்து இருக்கும். ஓனா ஜெபம் பண்ணலான்னு இங்கே வந்து தலையில் முக்காடு போட்டுக்கினேன், இங்கே உட்காந்து என்ன பண்ணோம், ஓனா கதை பேசும். சபை உள்ள உட்காந்துக்கின்னு ஜெபிக்க வந்தனா என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ஆராதிக்க வந்தனா ஆராதிக்கணும். வேதத்தை தியானிக்க வந்தனா வேதத்தை தியானிக்கணும். வேற எதற்கும் நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்ம அதிலிருந்து முரண்பாடாக நடந்துக்கிறோன்னா அதுதான் ஆட்டுத்தோல் போத்திய ஓனா. அடையாள கண்டுபிடிச்சிக்கிட்டீங்களா? சபைக்குள்ள ஆட்டுத்தோல் போத்திய நிறைய பேர் உண்டு. கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் வருகையின் போது வெள்ளாட்டுகளையும் செம்பரி ஆடுகளையும் தனித்தனியாக பிரிப்பார். அவருக்கு தெரியும்ல. நான் ஏங்க அவருடைய பார்வைக்கு மறைவானது என்ன இருக்குது? என்ன மனுஷன் பார்த்து என்ன ஆக போகுது? மனுஷனுக்கு முகஸ்துதி பண்ணி அவன் என் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறான்? என்னை நன்றாக அறிந்தவர் யார் தான்? ஆண்டவர் தான். என் முன்னாடி என்ன நல்லா பேசுவாங்க, பின்னாடி தூற்றுவாங்க. மனிதனுடைய இயல்பு அதுதான். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். மற்றவங்கள தூஷணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் தூஷிக்கப்படுவீங்க. மற்றவங்க குடும்பத்தை பற்றி கேவலப்படுத்துறீங்களா, உங்களுடைய குடும்பங்கள் கேவலப்படும். மற்றவங்களை அவமானப்படுத்தும்படி வகை தேடி கொண்டிருக்கிறீங்களா, நம்ம அவமானத்தை சந்திப்போம். நீ நல்லது பண்ண நினைக்கிறியா, உனக்கு நல்லது நடக்கும். நீ ஆசீர்வாதமாக பேச நினைக்கிறியா, உனக்கு ஆசீர்வாதமாக பேசப்படும். நீ மற்றவங்களை வாழ்த்துறியா, உங்களை மற்றவர்கள் வாழ்த்துவார்கள். ஆமாவா இல்லைங்களா? இதுக்கு முரண்பாடு நம்ம எதை செய்கிறோமோ, உங்களுடைய ஈகைகள், உங்களுடைய உதாரத்துவமான எண்ணம், நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எந்த அளவில் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், அளக்கப்படும். அம்மா இதுக்கு மாறா நான் போராடி ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு செய்வார். செய்ய மாட்டாருமா? நான் முழங்கால் படிட்டு அழுதுனா, கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தனா, அது யாருக்குன்னா தெரியாமல் செஞ்சவங்களுக்கு தான். நீ தெரியாமல் செஞ்சுன்னு சொல்லவே முடியாது. எதையுமே தெரிஞ்சு பண்ணினுக்கிறோம். விதைக்கிறத தான் நீ அறுக்கணும். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமாவா இல்லையா? ஆமாம். இது கடைசி காலமாக இருக்குது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம நல்ல கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் பிரயாசப்படுறார். ஒருவேளை கடவுளுக்கு பிரியமில்லாத கனி இன்னும் இந்த அடுத்த மாதத்தில் நம்மளுக்கு இந்த 40 days ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ சொல்ல வேண்டிய சில கதைகள் இருக்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட மனம் மாற நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சபைக்குள்ளே வந்துட்டு இன்னும் நான் மனமாற்றம் அடையாமல் உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறேன், இன்னும் உலகத்தான் போல ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சர்ச்சுக்குள்ளே அப்படி இருப்பேன், பாஸ்டர் முன்னாடி அப்படி இருப்பேன், என் முன்னாடி இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இங்கே இருந்தாலும் உன்னை பார்க்குறாரு, வீட்டுக்கு போனாலும் உன்னை பார்க்குறாரு, வேலைக்கு போனாலும் பார்க்குறாரு, பஸ்ஸில் ஏறி போனாலும் பார்க்குறாரு, வயலுக்கு போனால் பார்க்குறாரு, வேறு எங்கே பார்ப்பாரு? நீ எங்கெங்கே போறியோ உன்னை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அல்லவா? மனுஷன் பார்வைக்கு தப்பலாம், மனுஷன் பார்வைக்கு நம்ம நல்லவங்களை போல நம்மளை காட்டிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு மனுஷன் நம்பிட முடியும், கர்த்தர் நம்புவாரா? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அழகாக ஆண்டவர் சொல்லுவார், தென்னை மரத்தில் போய் நான் மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? கொய்யா மரத்தில் போயிட்டு ஆப்பிளை எதிர்பார்க்க முடியுமா? இல்லை ஒருவேளை ஆப்பிள் மரத்தில் போயிட்டு புளியாம்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? அந்தந்த மரத்தினால் அந்தந்த கனிகள் கொடுக்கும். ஆமாவா இல்லைங்களா? உங்களுடைய குணம் என்னவோ அதுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும்.
ஆவியின் கனி ஒரு உண்மையான கலர் கிடையாது, எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே என்னதான், என்னங்க இது டூப்ளிகேட் தான், எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் மாதிரி இல்லை, பூ மாதிரி, ஆனால் இது பூ கிடையாது. அது மாதிரி தான் நம்ம விசுவாசி மாதிரி. நல்லா சொல்லுங்க, நாங்கள்லாம் விசுவாசி மாதிரி, ஆனால் விசுவாசி கிடையாது. நாங்கள்லாம் பாஸ்ட் மாதிரி, ஆனால் பாஸ்ட் கிடையாது இல்லைங்க. எப்படிங்க, எப்படி ஒரு வாழ்க்கை அது? கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? பாஸ்ட்னா பாஸ்ட் தான், விசுவாசினா விசுவாசி தான். அதை இந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை சாட்சியாக இருந்தால் எப்படி என் குடும்பம் ரட்சிக்கப்படும்? என் வாழ்க்கை மாதிரிலாம் என் பிள்ளை ரட்சிக்கப்படுவானா? என் மகன் ரட்சிக்கப்படுவாளா? என் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்களா? என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படுவாங்களா? என் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். என் வாழ்க்கை சாட்சி இல்லைன்ன போது கோயிலுக்கு போகுது, அதுவே இப்படி தான் இருக்குது. கோயிலுக்கு போயின்னா பெருசாக மாறிடுச்சு, சர்ச்சுக்கு போயின்னா நல்ல நிறுத்திச்சு. அது சர்ச்சுக்கு போகுது, அதுவே 7 கெட்ட குணங்களை வச்சுன்னு இருக்குது. சர்ச்சுக்கு போகுது, எனக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் அறியாத மக்களை விட யாருக்கு ஆக்கின அதிகம்? கடவுளை அறிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாரு, நம்மளுக்கு தான் ஆக்கின அதிகம். உங்கள் வாழ்க்கை எங்கே சாட்சி நோக்கி போயிட்டுருக்குது? நல்ல கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்களுடைய நிலைமைகள் மாறணும் அப்படின்னா இந்த இடத்திலிருந்து உண்மையான வளர்ச்சிக்கு நீங்கள் மாறணும். ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாய் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அதே போல் அழகாகவே நின்றுட்டு இருக்கிறீங்கன்றது கிடையாது. வளர்ச்சி என்ன வளர்ந்துருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளாக அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்குறார். இது இந்த ஓமைக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்ட்ரடக்ஷன் இன்னும் முடியலை. இன்னும் நிறைய ஆதாரமான காரியங்களை இந்த ஆட்டுத்தோல் போத்திய ஓனாயை குறித்து கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமானாய் வருகிற நாட்களிலே நம்ம தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.